வணக்கம், நான் டாக்டர் பிரீத்தி ஸ்ரீனிவாசன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னை அவங்களோட ஸ்டேட் ஐகானாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது, நம்ம எல்லாரும் ஓட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணாக என்னோட சில கோரிக்கைகள் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் 90% டிசபிலிட்டி உள்ள முதல் பெண் ஐஐடியில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணது. என்னோட கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கு. பட் என்னை போல் நிறைய பெண்கள் அந்த மாதிரி வரணும். ஆனால் பிஹெச்டி முடிச்சுட்டும் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு படிக்கிறதுக்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போனால் உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஏன் படிக்க வராங்கன்னு கேட்குறாங்க. ரேம்ப் இல்லை, லிஃப்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் தடை இருக்குது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒன்லி 6% பெண்கள், 6% ஆஃப் விமென் வித் டிசபிலிட்டி கெட் டு கோ டு ஸ்கூல். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க எப்படி பெரியவங்களாகி நல்ல வேலைக்கு போவாங்க? எப்படி மரியாதையான வாழ்க்கை வாழ்வாங்க? ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். எங்களுக்கு வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் கோட்டாஸ் வேணும். எனக்கே இல்லை. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு எனக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபுக்கோ எதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் உண்டு. பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது. அதாவது எங்களை பற்றின எல்லா விஷயத்துலையும் நாங்கள் கலந்துக்கணும். கவர்மெண்ட்டில் டிசபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் இருக்கணும். பாலிசி மேக்கிங்கில் நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நாங்கள் நிராகரிக்கப்படுறோம், இன்விசிபிள் ஆகிடுறோம், யாருக்கும் கண்ணிலே படுறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணால் எந்த நொடியில் வேணால் நடக்கலாம். ஆனால் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அதை ஒரு டிசபிலிட்டியாகவே ஏற்றுக்கலை. ஸோ லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி எல்டின்னு சொல்லி எங்களுக்கு தராங்க. எங்களோட கரெக்டான நம்பர்ஸ் தெரியவே இல்லை. தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் எவ்வளோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருக்குன்னா தெரியல. நம்ம காப்பீடு திட்டத்தில் ரீஹபிலிட்டேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால் இவங்க விவசாயி மரத்துலேருந்து விழுறாங்க, இல்லை கார்பெண்டர், பெயிண்டர்லாம் விழுறாங்கன்னா அவங்களுக்கு போய் ரீஹபிலிட்டேஷனுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் மாறணும். அதுக்கு கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அகெயின், நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ். எங்களையும் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. நாங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும், மரியாதையான வாழ்க்கை வாழணும், சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.